ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அண்ட் டேஸ்டியான ஹெல்தியான கேரட் யூஸ் பண்ணி கேரட் ரைஸ் சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 5 to 6 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் பல்லாரி உள்ளே சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க 6 கேரட் நான் இன்றைக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் கேரட். ஸோ இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடுங்க. கேரட் நல்லா வதங்கி வரணும். அவ்வளோதாங்க. இப்போது நமக்கு கேரட் சூப்பராக வதங்கி வந்தாச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து நம்ம ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸும் கொஞ்சம் ஆற வச்சு தாங்க எடுத்திருக்கேன், இல்லைன்னா சாதம் நமக்கு உதிரியாக கிடைக்காது. நம்ம கலக்கும்போது சாதம் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடுங்க. அதனால தான் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை பொறுமையாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம மார்னிங் எழுந்து சீக்கிரமாக செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. அண்ட் இதுக்கான இன்க்ரீடியன்ஸும் நமக்கு ஜாஸ்தி இல்லை. கேரட் தான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட். அது இருந்தாவே ஓரளவு சூப்பராக நம்ம செஞ்சிடலாங்க. அண்ட் இந்த ரெசிப்பியை நம்ம லஞ்சுக்கு கொண்டு போயிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. சாதத்தை சூப்பராக கலந்துட்டோம். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் யம்மி கேரட் ரைஸ் ரெடி. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குங்க. அண்ட் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.